ரயிலின் மேற்கூரை உடைத்தெடுக்கப்பட்டு 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து சிபிசிஐடி காவல்துறை விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது பற்றி நம் தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். இதேபோன்று சென்னை எழும்பூரில் 5,75,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட ரயிலில் சிபிசிஐடி ஏடிஜிபி கரண் சின்ஹா ஆய்வு செய்திருக்கிறார். இது பற்றி செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். முதலில் சிபிசிஐடி காவல்துறை விசாரணை எந்தெந்த கோணங்களில் இருக்கும் சுப்பிரமணி? நேற்று இரவு இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தது. நேற்று இரவு சிபிசிஐடி ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து கொள்ளை நடந்த அந்த ரயில் பெட்டியை ஆய்வு செய்தார், விசாரணை நடத்தினார். அதன் பிறகு இன்று காலை சிபிசிஐடி ஏடிஜிபி கரண் சின்ஹா அந்த ரயில் பெட்டிக்கு வந்து ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கே எழும்பூரில் இருக்கக்கூடிய பார்சல் அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விவரங்களும் அதாவது தமிழக ரயில்வே காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடியிடம் மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்காக விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி சிவனு பாண்டியன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு கட்ட விசாரணைகளாக விரிவாக விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதாவது இந்த ரயில் பெட்டி சேலத்திற்கு வருவதற்கு முன்பாக ஈரோட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் ஈரோட்டில் இருந்து தங்களுடைய விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். ஈரோடு, சேலம், அதை தொடர்ச்சியாக விழுப்புரம், விருத்தாச்சலம், சென்னை என பல்வேறு கட்ட பகுதிகளில் சிபிசிஐடிகள் தனிப்படைக்கு அமைக்கப்பட்டு இங்கே விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணம் இருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக யார் யாருக்கு தெரியும் என்ற பட்டியலை எடுத்து அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ் அதாவது அவருடைய கால் பதிவு செல்போன் பதிவுகளை கைப்பற்றும் முயற்சியிலும் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். பணம் எடுத்து செல்லக்கூடிய அந்த வங்கி அதிகாரிகள், காவல்துறை பாதுகாப்பிற்காக வந்த 9 காவல்துறை அதிகாரிகள், அதன் தொடர்ச்சியாக வங்கி பயணம் செய்த வங்கி ஒருங்கிணைப்பாளர், அதன் தொடர்ச்சியாக பார்சல் செய்யக்கூடிய ஊழியர்கள், ரயில்வே ஊழியர்கள், பார்சல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என அனைவருடைய கால் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். மேலும் இதற்காக விசாரணை அதிகாரியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை அதிகாரி சென்னையில் முதல் கட்டமாக விசாரணையை முடித்துவிட்டு சேலம் சென்று அடுத்த கட்ட விசாரணை தொடங்க இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா சுப்பிரமணி, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்ம தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது இந்த விஷயத்துல விசாரணை ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. இன்னும் துப்பு கிடைக்காமல் இருக்கிறது. இந்த விஷயத்துல காவல்துறை விசாரணையில எந்தெந்த விஷயங்கள் சவாலானதாக இருக்குன்னு தெரிவிக்கப்படுது? தம்பி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு ஏன் மாற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வி மிக பலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து பேச வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. குறிப்பாக ரயில்வே போலீசாரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாதுகாப்பு தரும் ஒரு அமைப்பாகவே காட்சியளிக்கிறார்கள். அவர்களிடம் நவீன தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த அல்லது அதிக போலீசார் எண்ணிக்கை கொண்ட படையோ விசாரணைக்காக இல்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த வழக்கை தற்பொழுது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க தமிழ்நாடு டிஜிபி அசோக் குமார் உத்தரவிட்டிருந்தார். மேலும் ஒரு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முக்கியமான குற்ற வழக்கெல்லாம் ஏன் சிபிசிஐடிக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், சிபிசிஐடி போலீசார் ஒரு மாநிலத்தில் பல மாவட்டங்கள் தொடர்புடைய குற்றங்களை விசாரிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். அதே போல வெளி மாநிலத்தோடு தொடர்பு இருக்கிறது என்று ஏற்கனவே இந்த ரயில் கொள்ளையில் ஏற்கனவே வெளிமாநிலத்தோடு தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகங்கள் பலமாக இருக்கிறது. எனவே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை முன்னெடுப்பதன் மூலமாக பல்வேறு தகவல்களை வெளிமாநிலத்திலிருந்து திரட்டுவது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். பல்வேறு ஏஜென்சிகளோடு தொடர்பு கொள்வதிலும் அவர் எளிதாக இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது வழக்கு விசாரணையில் இதுவரைக்கும் எந்தவித துப்பும் துளங்கவில்லை. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் பார்த்தோமானால் இந்த பணப்பெட்டியை பொறுப்பான ரயில்வே அதிகாரிகள், பணத்தை அடுக்கிய ஊழியர்கள், இந்த பணப்பெட்டிக்கு பாதுகாப்பாக வந்தவர்கள், இவர்களிடெல்லாம் விசாரணை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் எந்தவித சந்தேகப்படும்படியான எந்தவித தடயமோ அல்லது சந்தேகப்படும்படியான விஷயமோ இல்லை என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக இது எப்படி எடுத்து செல்வது என்பதுதான் சவாலான ஒரு வழக்காக இது பார்க்கப்படுகிறது. அதற்குத்தான் தொழில்நுட்ப ரீதியான உதவிகள் அதிக அளவு தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த ரயில் பெட்டி சேலத்திலிருந்து கிளம்பி சென்னை வரும் வரையிலான அந்த பகுதியில் உள்ள தொலைபேசி டவர்களில் பதிவாயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொலைபேசி டவர்களில் பதிவாயிருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை எடுத்து ஆய்வு செய்வதற்கான திட்டம் தற்பொழுது போலீசார் வகுத்து வருகிறார்கள். அதே போல இந்த ரயில் பெட்டியில் பணம் அடுக்கியவர்களிருந்து அது சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள், பாதுகாப்பிற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள், இவர்களுடைய
தொலைபேசி அழைப்புகளையும் எடுத்து ஆய்வு செய்யும் திட்டத்திலும் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது தொழில்நுட்ப ரீதியாக இந்த வழக்கை ஒரு முக்கியமான அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துச் செல்ல முடியுமா என்பதை குறிவைத்து தற்பொழுது அதிகாரிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். இருந்த போதிலும் பல்வேறு சவால்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இது பல துறை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. ரயில்வே என்பது பல துறை சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறையிலேயே பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அது இல்லாமல் காவல்துறையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது, வங்கித்துறையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பரந்துபட்ட விசாரணை என்பது தேவைப்படுகிறது. இந்த பரந்துபட்ட விசாரணை செய்யும் ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் பரந்துபட்ட சூழ்நிலை செய்வதற்கான காலம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரு தகவலும் போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்படுமா என்றால் ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் ஒரு பரந்துபட்ட விசாரணை என்பது செய்யப்படும் பட்சத்தில் அடுத்த கட்டமான பல்வேறு முக்கிய நகர்வுகள் இருக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு தொழில்நுட்ப ரீதியாகவும் தற்பொழுது இந்த வழக்கை அடுத்த கட்டமாக முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மகாலிங்கம், தற்போது இந்த விஷயத்துல அந்த ரயில் இருப்பு பாதையில ஏற்கனவே விசாரணை நடத்தியதாகவும் அந்த இருப்பு பாதையில எந்த விதமான துப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல அந்த வங்கி அதிகாரிகள் அங்க பாதுகாப்புக்கு சென்ற காவல்துறையினர் அவங்களுடைய செல்போன் அழைப்புகளையும் இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் இதுவரைக்கும் துப்பு கிடைக்கல. இதை தொடர்ந்து காவல்துறை இந்த சிபிசிஐடியோட விசாரணை எந்த பாதையில செல்லும்? இனி சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் குற்றவாளி இன்னார்தான் என்று தீர்க்கமாக நம்பிக்கொண்டு விசாரணையை தொடங்கப் போவதில்லை. அவர்கள் ஓப்பன் மைண்டட் என்று சொல்வார்கள். அதாவது குற்றவாளி யாராக வேணா இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் தான் விசாரணை தொடங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் தெரிந்த நபர், தெரியாத நபர் என 2 பிரிவாக இந்த குற்ற வழக்கை பிரிப்பார்கள். தெரிந்த நபர் என்றால் இந்த பணப்பெட்டியை கொண்டு வரும் விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள், ரயில்வே துறை அதிகாரிகள், இப்படி பலரும் இருக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தெரியாதவர்கள், இந்த கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் யாராக இருக்கக்கூடும், அல்லது இந்த கொள்ளையை அரங்கேற்றத்திற்கு யார் உதவி இருக்கக்கூடும், இதை கண்டுபிடிக்க வேண்டும் என 2 பிரிவாக பிரித்து இந்த வழக்கு விசாரணையை முன்னெடுக்க இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கொள்ளை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட ரயில் பெட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமையை கோவை பணிமனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இரவு முழுக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஈரோடு பணிமனையில் மேலும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத பணிமனையில் நிறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 பணிமனைகளும் நிறுத்திய போது, ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய பணிமனையில் நிறுத்திய போது இந்த கொள்ளையை செய்வதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு துளை என்பது போடப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக ரயில்வே போலீசாருக்கு இருந்திருக்கிறது. அப்போதே துளை போடப்பட்டு பிறகு ரயிலானது விருத்தாச்சலம் அருகே வரும்பொழுது மிக மெதுவாக வரக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. அந்த சமயங்களில் கொள்ளை என்பது நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக ரயில்வே போலீசாருக்கு இருந்ததை பார்க்க முடிந்தது. எனவே தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் ரயில்வே போலீசாருடன் ஒத்துழைப்போடு அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து அவர்கள் இதுவரைக்கும் செய்த விசாரணை என்னவாக இருந்தது, அவர்கள் சந்தேகப்படும் விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருந்தன என்பதெல்லாம் தொடர்ந்து இரு தரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்படும். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எப்படி முன்னெடுக்கலாம் என்பது குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் வியூகம் வகுக்க இருக்கிறார்கள். தம்பி மகாலிங்க, நீங்க இடைப்பிலே இருங்க. தற்போது சுப்பிரமணி, சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற ரயிலையும் RBI அலுவலகத்திலையும் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது விசாரணையே தொடங்கி இருக்கிறார்கள். இது எந்த மாதிரியான கோணத்துல இந்த விசாரணை இருக்கும்? சிபிசிஐடி போலீசார் நேற்று தங்களுடைய விசாரணையை அதாவது ரயில் பெட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் ஆய்வு நடத்தினார். இன்று காலை ஏடிஜிபி கரண் சின்ஹா ஆய்வு நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் எத்தனை மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அந்த ரயில் வந்தது, அதன் பிறகு சேத்துப்பட்டு யார்டு பகுதிக்கு அந்த பணம் இருக்கக்கூடிய ரயில் பெட்டி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மணி நேரம் சேத்துப்பட்டு யார்டில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அங்கு யார் யார் பணியில் இருந்தார்கள், அந்த நேரத்தில் யார் யார் பணியில் இருந்தார்கள், ஏற்கனவே அந்த யார்டு பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு போலீசார் கண்டிப்பாக பணியில் இருப்பார்கள். 24 மணி நேரம் பணியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த நேரத்தில் போலீசார் யார் பணியில் இருந்தார்கள் என்ற பட்டியலை சேகரித்து அவர்களிடமும் விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அந்த ரயில் எழும்பூரில் இருக்கக்கூடிய பார்சல் அலுவலகத்திற்கு எத்தனை மணிக்கு வந்தது, பார்சல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இன்சார்ஜ் உட்பட 7 பேர் அந்த நேரத்தில் பணியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஏற்கனவே ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தமிழக ரயில்வே காவல்துறையினரும் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசாரும் அவர்களிடம் தனியாக விசாரணை நடத்துவதற்கான முடிவில் இறங்கி இருக்கிறார்கள்.
சுப்பிரமணி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்தவித தடயமோ அல்லது வழக்கில் முன்னேற்றமோ இல்லாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் தகவல் அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் எப்படி முன்னெடுக்கப் போகிறார்கள்? அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பல அம்சங்கள் தற்பொழுது கேள்விக்குள்ளாக இருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு அம்சம். யார் இந்த பணப்பெட்டிக்கு பாதுகாப்பு தருவது என்ற ஒரு கேள்வி உள்ளாக இருக்கிறது. இதெல்லாம் சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்டமாக எப்படி விசாரணை முன்னெடுக்க இருக்கிறார்கள்? அந்த முதல் தகவல் அறிக்கை சிபிசிஐடி அதிகாரியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணத்தின் விவரங்கள், அதே போல வங்கி எந்தெந்த வங்கிகளுக்குரிய பணம் அந்த அட்டைப்பெட்டியில் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது, அந்த வங்கிகளுக்குரிய அதிகாரிகளை விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல 9 காவல்துறையினர், அதாவது உதவி ஆணையர் உட்பட 9 பேர் அந்த பணியில் இருந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு பணிக்கு. அவர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். மேலும் வங்கியின் ஒருங்கிணைப்பாளர் கருப்பண்ணன் என்பவர் அவருடன் வந்திருக்கிறார், ஐஓபி. அவரிடமும் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் புகார் கொடுத்த நடராஜன், ரிசர்வ் வங்கியின் உதவி மேலாளர் நடராஜன், புகார் கொடுத்தவரிடமும் விசாரணை நடத்துவதற்கான சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பணம் யார் யாருக்கு தெரியும், இந்த பெட்டியில் பணம் வருகிறது, அது யார் யாருக்கு தெரியும் என்ற ஒரு பட்டியலை சேகரித்து அதில் தகவல் தெரிந்த நபர்கள் யார், தகவல் தெரியாத நபர்கள் யார் என்ற தனித்தனியாக பிரித்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். மகாலிங்கம்.